இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பைரியோட ஒரு மார்க்கெட் அனலைசிஸ் தான் ப்ரீ சார்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பைரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடிங்லையும் தென் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கான மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்மளுடைய சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் சொல்லக்கூடிய எஸ்எம்சியும் தென் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வழக்கம் போல் ப்ரீ சார்ட் அனலைசிஸ் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. பார்க்கும்போது அப்போதைக்கு லைக்கும் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? நம்ம போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாம். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ நாளைக்கோட வீடியோ மார்னிங் இந்த ப்ரீ சார்ட் வீடியோ பார்ப்பீங்களா, அதில் அதோட லிங்க் நான் கொடுத்துருவேன். சண்டே 3 PM நடக்கக்கூடிய கூகுள் மீட்டிங்கோட லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அதுதான் டைம் சேஞ்ச் பண்ண போகிறல பிகாஸ் ஆஃப் என்னோட ஒரு பிஸி ஷெடியூலில் அந்த ஒரு 1 hour உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டோட அனலைஸ் பண்ணிடலாமா? இப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னதான் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும் போது டே சார்ட்லேருந்து வரேன். டே சார்ட் 1 hour தென் 5 minutes தென் எவ்ரி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய சப்ளை டிமாண்ட் ஜோனையும் தென் எவ்ரி இம்பல்ஸான மூவ்மெண்ட். இம்பல்ஸ் அப்படிங்கிறது ட்ரெண்ட் டைரக்ஷன் கால்டு இம்பல்ஸ். அதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் வந்து ட்ரா பண்ண தான் செய்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன், நீங்களும் நாளைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ஓகேங்களா? சரிங்க, இப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் நேற்று இந்த 0.68 அந்த ரேஞ்சஸ்லேருந்து ஃபால் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிடுச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும் போதும் நம்மளுக்கு எக்ஸாக்டான டார்கெட் முடிஞ்சிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே 1.68ங்கிற டார்கெட் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டோம் நேற்று. ஏன் அந்த 1.68 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் பீப்புள்ஸ் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்டு புல்லிஸ் ஆகும்போது மார்க்கெட் ட்ராவல் கண்டிப்பாக சப்ளை ஜோனு தான். அதே போல் எவ்ரி டைம் ஒரு ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எல் அப்படிங்கிற செல்லிங் ஆர்டர்ஸை மார்க்கெட் டேக் ஓவர் பண்ணும். அப்படி பிஎஸ்எல் அப்படிங்கிற செல்லிங் ஆர்டர் மார்க்கெட் டேக் ஓவர் பண்ணும்போது திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு 1 minute ட்ரெண்ட் பியர்ஸ் ஆனால் கூட செல் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல. அப்போது அந்த செல் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த 5 minute ஸ்ட்ரக்சருக்கு 1 hour லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் நான் ஸ்ட்ரக்சர் வைஸ் ட்ராப் பண்ணுறேன். அப்போ தான் இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதான் லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் விட்டுருங்க, இது வந்து விட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா இது ரீட்ரேஸ் பண்ண முடிஞ்சு போச்சுல. இப்போது இதோட லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது இந்த 0.5 0.68 ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, 25,334. இப்போ நான் ட்ரெண்ட் பேஸ்ட் எடுத்து இந்த 5 minutes டார்கெட் அடிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா ஏன் இந்த 1.6 ஸ்டில் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன்னு. கரெக்டுங்களா? அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் பேரிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் பிளேசஸ் தான் அதுக்கான டார்கெட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்டேப்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வராமல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுமாரி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ட்ரெண்ட் வந்து பேரிஸோட சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க திரும்ப புல் அப்படிங்கிற ஃபார்மேஷன் மாறணும். இந்த பிளேசஸ்க்கு வராமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இவங்க புல் அப்படிங்கிற ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பையை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய மாறும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் வரலாம். இன்னையோட மார்க்கெட்டில் வந்து 50 minutes டைம் ஃப்ரேம் வச்சு நான் கீ லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 மேக் பண்ணியிருக்கேன். இதில் டவுட் வரும் இது எப்படி மேக் பண்ணார் அப்படின்னு. 50 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த 50 minutes டைம் ஃப்ரேம் எங்கெல்லாம் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பேஸ் பிட்வீன் ரேஞ்சஸில், அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஸ். ஓகேங்களா? அப்போ ஏன் இதை நான் பர்டிகுலராக மார்க்கெட்டில் வந்து ஜோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் தான் எனக்கு வந்து சப்ளை கன்வெர்ட் ஆயிருக்கு. அதனால இதோட 50% எடுத்து வச்சிருக்கேன். அப்போங்க நான் ட்ராப் பண்ணக்கூடாது, ஒர்க்காக தான் கேட்டிங்கன்னா ட்ராப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுவும் ஒர்க்காக தான் செய்யும். பட் மோர் இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த 25,500 மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது 25,450 சம்திங் இல்லைங்களா? அப்போது இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த பிளேஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சப்ளை ஜோனோட 50% ஆக்ட் ஆகுது. இந்த 25,450 அப்படிங்கிற பிளேசஸ் க்ளோசிங் பிளேஸாக இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட் ஒரு பிளேசஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா
அதை சுற்றி இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும் பண்ணக்கூடிய செல்லிங்னால தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஜோன் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கும்போது இதுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் பற்றி யோசிக்கலாம். நான் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்கிறேன் இந்த இடத்துல. அதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நான் வந்து டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, அப்போ இப்படி மேலே போச்சு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை பாயிண்ட் தான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு அடுத்து ஃபர்தராக அப்சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் சப்ளை ஜோனாக வரும். இந்த சப்ளை ஜோனை நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இன்சைட் கேண்டிலுங்கிறது அடுத்த ஒரு சப்ளை ஜோனாக இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனாக தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கான 50% ரிக்ரேஷன் போட்டு வச்சுக்கலாமா? எஸ், போட்டு வைக்கலாம். 1 மீட்டர் 2 இந்த இடத்துல உங்களுக்கு பேரிஸாகவே இருந்துச்சுன்னா இங்கே கூட ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜோனுக்கு அப்பர் சைடு இருக்கும் போது இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் ஆக்ட் ஆகும். அது ஏன் அப்படின்னு எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போயிருக்கிற மார்க்கெட்டை புல்லா அந்த புல்லுக்கான ஒரே ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான். அதை தான் ப்ரீவியஸ்ல டேப் பண்ணிட்டு அந்த பிளேசஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாப் ஹண்டு, லிக்விடிட்டி கிராப்பு, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, பிஎஸ்எல், எஸ்எஸ்எல், இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வரும் கம்மிங் டேஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன் இனிமேல். ஏன்னா நம்மளோட வீடியோ அப்படிங்கிற கண்டிப்பாக எஜுகேஷன் கன்னடா தான் கொடுக்க போகிறோம். அதுக்கான சப்போர்ட்டுங்கிறது லைக் மூலமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடியோ தன்னப்பட வரப்போகுது. அப்போ இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த ஜோன் அப்படிங்கிறது திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோனு தான். ஓகேங்களா? அப்போது என்னங்க இந்த இடமே நம்மளுக்கு ட்ரேடிங் ஜோன் நான் ட்ரேடிங் ஜோன் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்மளுடைய ஸ்னைப்பர் தலைவர் என்ன மாதிரி ஆக்ட் ஆகிறாங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அப்போ 25,450 25,500 ஸ்ட்ராங்கான ஜோனு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஜோனுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜோனுக்கு கீழே இருந்தால் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் 25,400 நம்ம வந்து ஏடிஎம் எடுத்துருக்கோம். ஏன் இது ஏடிஎம் எடுத்துருக்கோங்கிறத நான் விளக்கிடுறேன். 25,453 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 24,400 24,500 எனக்கான ஏடிஎம் ஆடுறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஓகேங்களா? அப்போ 400 நான் ஏடிஎம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் நியரஸ்ட்டில் லோ பாயிண்ட் 378. ஓகேங்களா? இதுவே ஹை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 608. அப்போ யாருங்க நியரஸ்ட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ தான். அதனால நான் லோ நியரஸ்ட் கூடிய ரவுண்ட் ஃபிகரை ஏடிஎம் எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு, சிம்பிள். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 450 500ங்கிற ஸ்பாட் லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது 25,400 அப்படிங்கிறக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். 35 ரூபாய்க்கு கீழே போகணும். இதனால் இவங்க 50 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது 64ங்கிறது என்னோட என்ட்ரி பாயிண்டாக இருந்தால் கூட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கொயர் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு 81 100 121 அப்படிங்கிற 144 வரைக்கும் எனக்கான டார்கெட் பாயிண்ட்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. இது எப்போ அப்படின்னா மார்க்கெட் பை ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிச்சுன்னா. அப்போ புட்டு நம்ம பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 25,500க்கும் 25,450க்கும் பிலோ போகும்போது 25,400 கால் அப்படிங்கிறவங்க 35 பிலோ போகும்போது புட்டு அப்படிங்கிறது 44 அபோவ் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதை அப்படி ஸ்பாட்டில் பார்த்துடலாம். ஸோ இதாங்க லெவல்ஸு. அப்போது இந்த அருக்கு புட்டோட ப்ரீமியம் இதுக்கு கீழே போகும்போது இவன் ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 49 அபோவ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறாங்களா இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 49 அபோவ் அப்படி சொல்லணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மினிமம் ஒரு 64 அப்படிங்கிற மாதிரி இருக்குதும். ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் விட்டுங்க தயவுசெய்து. மார்க்கெட்டில் வாண்டடாக போய் மாட்டவே மாட்டாதீங்க. அதனால் 9:30க்கு மேலே வரக்கூடிய ஆப்ஷன் நல்லாயிருக்கும். நான்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது இந்த 9:30 அப்படிங்கிற இடம் வந்து பர்ஃபெக்ட் எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குற இடமா இருக்கும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 9:40 கேண்டில் க்ளோஸு, அதாவது 9:45 அப்படிங்கிற உங்களோட வாட்சில் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வரைக்கும் இன்னும் அக்யூரஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மோர் நம்பர் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வாலட்டிலிட்டி போய் மாட்ட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? சரிங்க. அப்போ 34 பிலோ அப்படின்னு இருக்கும்போது இவன் வந்து 64 அப்படிங்கிற இடத்துல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா டெஃபினட்டாக அவன் அடுத்த லெவலுக்கான ஓவர் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும். அது எங்கே வரைக்கும் ஸ்பாட்டு போகும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு.
இதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி போக முடியல அப்படின்னா இவன் 100லேருந்து 34 70+ பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் இவனை சும்மா இருப்பான் இல்லைங்களா? அப்போ இதை வச்சு இவனை பிடிக்க முடியுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு இவனே இப்படி பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் நேற்று கொடுத்த மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை எதுவுமே நடக்கலாம், என்ன பண்ண ட்ரேடே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து புட் ஆப்ஷனோட செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நேற்று நல்லா அவங்களுடைய ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் ஷேரில் வந்து அவங்களுக்கான ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் பண்ணல. நேற்று நல்லா அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டு ரெண்டாவது அவங்க சம் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இன்னைக்கு சொல்லும்போது மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க திரும்ப டாமினேட் பண்ணறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தும் கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? அதாவது புட் செல்லர்ஸ் திரும்ப டாமினேட் பண்ணியும் கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ ஆல்ரெடி நேற்று தான் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டானே, திரும்ப அவன் உள்ளே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவானா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்படி கிடைச்சா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதில் மெயினானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 25,500ம் 25,450ங்கிற இந்த 2 லெவல்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி இதை வச்சு தான் மார்க்கெட்டோடைய ஜாக்பாட்டை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கூட மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டைரக்ஷனை பொறுத்து சம் சப்ளை ஜோனும் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் டார்கெட் அப்படிங்கிறதுக்கான ஆனதர் சம் லெவல்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஓகே, அப்போது இன்றைக்கான மார்க்கெட் இது எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆனது அப்படிங்கிறத இன்னுமே இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறதுல ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் தான். அதே போல் அந்த ட்ரேடை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல். கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கி நிறைய பேர் கூட ப்ரீ சாட்டில் வந்து சைக்காலஜிக்கல் பற்றி சொல்லியிருந்தீங்க, சைக்காலஜிக்கல் ஒரு வீடியோ வேணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம எல்லோரும் என்ன திங்க் பண்ணணும், ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் என்னவா இருக்குது, பேரிஸு. ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸு, ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது இந்த பேரிஸ் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஓப்பன் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ட்ரேடர் எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் ட்ரெண்டு டைரக்ஷனை ட்ரேட் பண்ணுறது நல்லதா இல்லை அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் டைரக்ஷனல் ட்ரேட் தான் நல்லதுன்னு. கரெக்டுங்களா? அப்போது இது என்னோட மேஜர் ஹை பாயிண்ட், இது மேஜர் லோ பாயிண்ட். இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது நம்மளுக்கான இம்பல்ஸ் லாஜிக்கலி. ஓகேங்களா? அப்போது இந்த ஹை டு லோ நீங்கள் ஒரு ஃபிபனாச்சி போட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.5 0.6 நெட்டில் ஒரு 1 மினிட்டோட ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சுன்னா மேபி இங்கிருந்தே மார்க்கெட் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இன்கேஸ் 1 மினிட்டோட ட்ரெண்டு எந்த விதமான ரிவர்சல் ஃபார்மேஷன் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக சப்ளை ஜோன் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? அது போக நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஜோன் அப்படிங்கிற நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நம்ம மார்க்கெட்டை விட சொல்லிட்டோம், விட்டாச்சுங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை விட்டதுனால என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது புட்டோட ஸ்னேப்பர் தியரி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லோயர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கும். அதே போல் உங்களுக்கு கால் சைடு ப்ரீவியஸோட க்ளோஸ்க்கு அப்பர் சைடில் இருந்திருக்கும். அழகாக ஹேமர். இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன தோணும், அவ்வளோ தாண்டா மார்க்கெட் இன்றைக்கி மேலே தாண்டா பறக்க போகிறா அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ரூலே என்ன அப்படின்னா முதல் 15 நிமிடங்கள் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாமல் ஒரு பெருசாக கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, 64 நீங்கள் என்ட்ரி எடுத்து வச்சுருந்தா கூடவே என்ன ஆயிடுச்சு, 40 பாயிண்ட் காணாமல் போயிடுச்சு. கேபிட்டல் வாஸ் அவுட். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு வித்தின் 15 மினிட்ஸில் கேபிட்டல் என்ன இருக்கும், காணாமல் போயிருக்கும். இதனால தான் அந்த முதல் 15 நிமிடம் மார்க்கெட்டை விட சொல்கிறோம். ஓகேங்களா? சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே முதல் 15 நிமிஷம் மார்க்கெட் விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு, மார்க்கெட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு மேலே போக முடியாமல் ரிவர்சல் ஆகுது மார்க்கெட். இப்போ ஜோனுக்கு போக முடியாமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது பார்த்தீங்களா?
எவ்வளோ ரிவர்சல் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஹை பாயிண்ட்லேருந்து 27-68% ஃபாலோ ஆயாச்சு. அதே போல் இந்த பர்டிகுலர் பிளேசஸில் பாருங்கள், திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு, இங்கே ஓப்பன் ஆனவன் நேராக கீழே வந்தால் இங்கே ரிவர்சல் ஆனான். இங்கே ரிவர்சல் ஆனது ஏன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆன நிறைய தெரியவே தெரியாது. நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தாலும் இதுக்கான சொல்யூஷன் இருக்கும். இந்த லோ டு ஹை போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக இருக்கும். இல்லை நான் டெக்னிக்கல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பேன் அப்படின்னா, காலையில் ஒரு லெவல்ஸ் கொடுக்குறோம். ஹை மைனஸ் லோ டிஃப்ரென்ஸை வந்து மல்டிபிள் வித் 26.11%. இதை ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டு ப்ரீ ஓப்பன் நான் பண்ணுறேன். ஸோ ப்ரீ ஓப்பனுக்கு என்ன மார்க்கெட்டில் டே சார்ட் வச்சு ப்ரீ ஓப்பன் பார்க்குறேன். என்றைக்குமே என்னோட ப்ரீ ஓப்பன் அப்படிங்கிறது 25,505. 25,505ங்கிறது போட்டாச்சு. ஓகேங்களா, ஒரு ஜீரோ ஆயிடுச்சா? ஓகே, அப்போது 25,564, 25,445 கரெக்டுங்களா? இதான் ரேஞ்சு நம்மளுக்கு. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எந்த இடத்துலங்க ரிவர்ஸில் இருக்குது? 25,445ல் மார்க்கெட் புல் பேக் கொடுத்துருக்கு. அதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷோ பண்ணி காட்டியிருக்கோம். தெரியுதுங்களா லெவல்ஸு? 25,445 எக்ஸாக்ட் ரிவர்சலுங்க. இதுதான் கீ பாயிண்ட் நம்மளுக்கு. அப்போது இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் இன்றைக்கி கால் ஆப்ஷனோடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும், லெவல்ஸ்க்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷனோட பையிங் ஆப்ஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் நடந்தும் 25,400 புட் செல்லர்ஸ் என்ன பண்ணல, மார்க்கெட்டில் பை பண்ணி வெளியே போக ரெடியாக இல்லை. வித்தின் 15 நிமிஷம் திரும்ப போன விதத்தில் செவத்தில் போட்ட பால் மாதிரி திரும்ப வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி பொறுமையாக வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட்டுங்க. இப்போது இந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். அந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்தாச்சு. அப்போ எக்ஸாக்ட் எடுத்த லெவல் எங்கே இருக்குது? 25,580 அப்படிங்கிற அந்த லெவல்ஸ் அங்கே தானே போகணும். தானே லாஜிக். அப்போ ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. அந்த பேரிஸ் ட்ரெண்டில் நான் டவுன் சைடு போகக்கூடிய டைரக்ஷனில் தான் எடுக்கணும். ஆனால் இதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு செல்லர்ஸோட வியூ பாயிண்ட்டும் தென் இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் வரக்கூடிய ஒரு இம்பல்ஸுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஹெல்ப் பண்ணனால இங்கிருந்து திரும்ப மாட்டேன் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும், இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த சப்ளை ஜோன் போயிட்டு அடுத்து விழணும் அப்படிங்கிறதா நீதி. இதுதான் காலையில் பிரிச்சாட்ட ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக உட்காந்து சொல்லி வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஒரு டார்கெட் முடிஞ்சு போச்சா? இங்கே டார்கெட் முடிஞ்சுன்னா இது யாரோட இடம்? திரும்ப புட்டோட செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் இந்த பிளேசஸ்ங்கிறது. கரெக்டுங்களா? அது இவ்வளோ தூரம் வந்து ஏன் ஃபர்தராக ஃபாலோ ஆக முடியலன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்குங்க. 25,500ங்கிறது ஸ்டேபிளாக நிப்பாட்டி வச்சிருப்போம் மார்க்கெட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டுங்களா? ஒருவேளை இவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக போனவன் இந்த சப்ளை ஜோனை டேப் பண்ணியிருந்தான் அப்படின்னா காலையிலேயே எனக்கு என்ன இருக்கும், கால்க்கான ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃப்லேயே புட்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிடும். அதாவது 11:30 சாரி 9:30 11 o'clock ஒரு ட்ரேடும், திரும்ப 11 to 11:30 இது முடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? சப்ளை ஜோன் டேப் பண்ணனால மார்க்கெட் என்ன பண்ணுறான், லாங் கன்சால்டேஷன் 11 to 12. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் அடிச்சிருப்பான். இந்த ஸ்பைக் அப்படிங்கிறது எதுக்காக போனால், இந்த பிளேசஸில் வந்து மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணான். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி கண்டிஷனில் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. அப்போது கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்பர் அண்ட் லோயர்ஸ் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பூல் அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவோம், இல்லை ரேஞ்ச் லிக்விடிட்டி சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி லைட்டாக ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விழும். இது இப்போ மட்டும் தான் நடக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு நடந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அது எங்கே நடந்திருக்கு பார்த்துடலாமா? ஸோ கிட்டத்தட்ட சிமிலர்லி அதே கண்டிஷன் தான். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கான லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருந்தால் இந்த லிக்விடிட்டியை போயிட்டு அப்பர் சைடை எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்தால் அதுக்கப்புறம் எகெயின் ஒன்று மட்டும் மேலே போனதுக்கப்புறம் அங்கிறது மிகப்பெரிய ஃபால் நடந்திருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ஒரு சினாரியோ ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல சப்ளை ஜோன்றதுனால என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட்டு கடன்னு கீழே விழுந்திருப்பான் செகண்ட் ஹாஃபில். சரிங்க, எவ்வளோ தூரங்க போச்சு? காலையில் ப்ரீ சார்ட் லெவல்ஸில் சொல்லியிருந்தோம் இந்த இடத்தையும் நீங்கள் மேக் பண்ணி வைக்கலாம். இதோட 50% மார்க்கெட்டில்
ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக தான் மார்க்கெட் ஆக்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோமா? பாருங்கள் 50% கீழே பாடி க்ளோஸ் ஆகவே முடியல. ஓகேங்களா? சரி ப்ரோ, மார்க்கெட் டெக்னிக்கலி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. எஸ், இதுக்கு மேலே இருக்கும்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அப்போது இது கீழே தான் இருக்குதுன்னு தெரியும் போது எப்போ இந்த க்ளோஸுக்கு அபோவ் போகுதோ அப்போ உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸே ஆகலை, சடன்லி ஸ்பைக் அடிச்சு மேலே போயிட்டான் 950க்குலாம். ஆனால் இந்த 950க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருப்பீங்களான்னு கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே வந்தால் ஒரு ஃபுல் பேக்கில் வந்து இப்படி மேலே நிற்கிதுங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் பேக்கில் நீங்கள் ட்ரேடை பற்றி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 61 என்ட்ரி, 49 கீழே பாடி க்ளோஸான ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறது 89, 100, 120 மாதிரி போகலாம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் 11 to 12 வருது. 11 to 12 நோ ட்ரேடிங் ஜோனு உள்ளே போய் மாட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான். இந்த ஸ்டாப் லாஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாட்சிங் மோடுக்கு போயிட்டீங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அஸ்பர் ஸ்னைப்பர் தேரி இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. வெறும் ஸ்னைப்பர் தேரி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஓடிஎம்மில் பயங்கரமான டைம் டிகே நடந்துக்குங்கிறது இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. பட் ஹெச்எல்சி கான்செப்டில் ரொம்ப ஈஸியான ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னே சொல்லலாம். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்னைப்பரில் ஒரு ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு எக்ஸ்பெரிக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிஃப்ட். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் எர்த்ரோல் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் ஒரு பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அப்பர் சைடுக்கும் டவுன் சைடுக்கும் கிடச்சிருக்கு. எஸ்எம்சி சொல்லவே வேண்டாம், கொடுத்துட்டான். இன்னுமே இதோட டார்கெட்டுங்கிறது நம்மளுக்கு காலையில் வீடியோ சொன்ன மாதிரியே 1.6 கீழே பெண்டிங்கில் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நாளைக்கு அப்படிங்கிறது மேபி போஸ்ட் மார்க்கெட் வரலாம். அப்படி இல்லைன்னா லிக்விடிட்டியோட பேசிக் எபிசோட் 5 எஸ்எம்சி கான்செப்ட் எபிசோட் 5 நாளைக்கு வரலாம். ஸோ ரெண்டில் எது வந்தாலும் எதுக்கிற மனப்பக்கத்துக்கு வந்துருங்க. ஒருவேளை லிக்விடிட்டி கான்செப்ட் நாளைக்கு வரல அப்படின்னா சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது லிக்விடிட்டியோட கண்டினியூ கான்செப்ட் 2 வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.